குமரிக்கண்டத்தினுடைய தோற்றம் என்பது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளது எனவும் அறியப்படுகிறது. கோண்டுவானா என்ற நிலப்பரப்பின் புதிய பகுதியாக குமரிக்கண்டம் அமைந்துள்ளது என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். குமரிக்கண்டம் என்ற ஒரு நிலப்பகுதி உண்மையிலேயே நிலை பெற்றிருந்ததா என்பது பற்றி கூட பல்வேறு கருத்துக்கள் ஆய்வாளர்களிடையே காணப்படுகிறது. வரலாற்று காலத்துக்கும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அறியப்படும் குமரிக்கண்டம் பற்றிய செய்திகள் தமிழ் இலக்கியங்களிலே நேரடியாகவும் மேலை நாட்டு இலக்கியங்களிலே மறைமுகமாகவும் சொல்லப்படுகிறது. இந்த குமரிக்கண்டம் அழிந்த போதுதான் உலகிலே தற்போதைய நிலப்பகுதிகள் தோன்றியதென்பதும் புவியியலாளர்களுடைய கருத்து. அதை போல குமரிக்கண்டம் அழிந்த செய்திகளை பற்றியுமே கூட உலகினுடைய பல்வேறு சமய இலக்கியங்களின் வாயிலாகவும் நம்மால் அறிய முடிகிறது. இந்திய பெருங்கடலினுடைய பெரும் பகுதியிலே நிலை பெற்றிருந்த குமரிக்கண்டம் இயற்கை சீற்றத்தால் கடலுக்குள் மூழ்கி போன செய்திகள் பல்வேறு நிலைகளிலே உறுதிப்படுத்தப்படுகின்றன. அதை போல முறையான கடல் அகழ்வாய்வுகள் நடத்துவதன் மூலமாக குமரிக்கண்டத்தினுடைய அழிவினை நம்மால் அறிய முடியும் என்றாலும் கூட அந்த முயற்சிகள் இதுவரையில் மேற்கொள்ளப்படவில்லை என்பதும் மிகப்பெரிய வருத்தம்.